ரவிகாஷ் நம்ம நாகர்கோவில்ல அட்மிஷன் ஃபீஸ் இல்லாம ஜிம்ல ஜாயின் பண்ணலாமா? அட ஆமாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தம்பி அழுதுட்டே வந்துட்டு இருந்தான். என்னலாச்சுன்னு சொல்லி கேட்டா, யா ஆளு என்ன உற்று போயிட்டானே, உடம்பே இல்லைன்னு சொல்லி எனக்கு நல்லா உடம்பு யாத்திரம்னு உனக்கு தெரிஞ்ச ஜிம் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி கேட்டான். நான் அவன்கிட்ட நீ வண்டியில ஏறல, நான் அவனை கூட்டு போறேன்னு சொல்லி நம்ம ஹிந்து காலேஜ் பக்கத்துல இருக்க ஸ்பேடு ஃபிட்னஸ்க்கு கூட்டு வந்துட்டேன். நான் அவன்கிட்ட நம்ம காலேஜ் பக்கத்துல தான் ஜிம் இருக்கு, நீ எப்பனாலும் வந்து லேண்டுக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தேன். என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிக்சர்ஸ்லாம் வர நிறையவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தம்பி கூட்டிட்டு ஜிம் ஓனர் கிட்ட போய் தம்பிக்கு பிரேக்கப் ஆயிட்டேன், அவனுக்கு உடம்பு ரெடி பண்ணணும் அப்படி சொன்ன உடனே அதெல்லாம் தர மாட்டு ரெடி பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டாங்க. தம்பி உடனே உடம்பேத்த தொடங்கியாச்சு. ஜிம் ஓனர் தான் ட்ரெயின் பண்ணி சூப்பரா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல மக்களே, இந்த ஜிம்ல லைட்டிங் செட்டப்லாம் பாத்தீங்கன்னா வர தரமாட்டு இருந்துச்சு. ஆம்பியன்ஸ்ல வர ரொம்பவே நீட்டாட்டு சூப்பராட்டு வச்சிருந்தாங்க. இந்த ஜிம் ஓனர் பாத்தீங்கன்னா மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் இந்தியா சொல்லி நிறைய அவார்ட்லாம் வர அடிச்சிருக்காங்க மக்களே. இங்க உள்ள மிஷின்லாம் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் மிஷினா தான் இருந்துச்சு எல்லாமே. நாகர்கோவில்ல எந்த ஜிம்ல இல்லாத மிஷின்லாம் கூட இருந்துச்சு. இந்த ஜிம்லோட ட்ரெயினர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான ட்ரெயினர்ஸ் வச்சு தான் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல மக்களே, எங்களோட ட்ரெயினர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பொறுமையாட்டு ஃப்ரெண்ட்லியா தான் சொல்லி கொடுக்குறாங்க. உங்களுக்கும் வெறி தனமாட்டு உடம்பெல்லாம் ஏத்தி கம்பேக் கொடுக்கணும்னா கண்டிப்பா இந்த ஜிம்ல ட்ரை பண்ணி